லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கு கொஞ்சம் முட்டிக்கிச்சு. எதனாலதான் பொசஷனாலதான் நடுவுல ஒரு குறுக்க ஒரு பொண்ணு வந்தா போதும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் சண்டை போடுறதே இந்த சைனீஸ் டிராமாவையும் கொரியன் டிராமாவையும் வேலையா போச்சு. சரி, சண்டை போட்ட ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் மேல கோச்சிக்கிட்டியா நீ அப்படின்னு ஹீரோ கேட்க, உன்னதான் ஆசையா ஹஸ்பண்ட் புருஷான்னு கூப்பிடுறேன், அப்போ நீ என்னை புரிஞ்சிக்காம நீ இன்னொரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, ரெண்டு பேரும் போதையில நல்லா உதறிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போனிட்டு ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு அவன் மேல அன்பை நல்லா காட்டிக்கிட்டு இருக்கிறான். நீ தான் என்ன வெறுத்துக்கிட்டு இருக்கிற, அது ஏன் அப்படின்னு தெரியல. இல்ல, நீ என்னோட ஃபேமிலியை நாசமாத்த வந்தவ அப்படிங்கிறத நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ வேற மாதிரி நடந்துக்கிற. ஓ, அப்ப இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? அப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அடிச்ச போதையில இருந்து கிளம்புறப்ப ஹீரோ இருந்துட்டு தடுக்க போறேங்கிற மாதிரி அவன் கைய பிடிச்சி இருக்க. அப்படியே ரெண்டு பேரும் ஸ்லிப் ஆயிட்டு ஒண்ணுமே என்ன விழுந்துடுறாங்க. அங்க வெளியில பார்த்தா நம்ம ஹீரோவை அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தல இந்த புது பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டா ஹீரோவை தேடி வருது. என்னடா சண்டை போட்டு போனா இங்க தனித்தனியா இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரே ரூம்ல இருக்காங்க அப்படிங்கிற கட்டுப்புல அது போயிட்டு இருக்குது. அங்க போனா ஹீரோனோட அசிஸ்டன்ட் உள்ளேயே போக கூடாது அப்படின்னு தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்குது. நீ எப்படி தடுக்கலாம், அதுவும் சாதாரண ஒரு பனிப்பெண் எப்படி தடுக்கலான்ட்டு இன்னொரு பனிப்பெண் சண்டை போட்டுட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த புள்ள இடம் கொடுத்து வச்சிருங்க. இங்க பார்த்தா ஹீரோ அப்படி அசால்ட்டா வெளியில வரான், ஒண்ணுமே நடக்காத நல்ல புள்ள மாதிரி. என்ன ஒரே சத்தமா இருந்துச்சு, அது ஒண்ணும் இல்ல, பூனை சிரிப்பாய் கீழே விழுந்துச்சு. யார் அந்த பூனையா இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு எட்டி பார்க்கையில கரெக்டா நம்ம ஹீரோயின் தான் வரா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களா, அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்களா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏதோ கோவப்பட்ட அதனால சமாதானப்படுத்தவன் தான், அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ அங்க நடந்த விஷயத்த எதையுமே கட்டிக்காம அப்படியே அசால்ட்டா வெளியில போறாராம். ஆனா உள்ளுக்குள்ளங்க கண்ணும் நோக்கியோ காதல் வந்ததை பார்த்தியோ அப்படிங்கிற மாதிரி நடந்து போச்சு. அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட என்ன அவர்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவர் ஓப்பக்கம் இழுத்துக்கலான்னு பாக்குறியா? சேச்சா, அந்த மாதிரி சில்லித்தனம் தான் நான் பண்ண மாட்டேமா. உன் பனிப்பெண் போய கொஞ்சம் அட்டிக்கி வைக்க சொல்லு, தேவையில்லாம என் பண்ணி பண்ணிட்டு ஒம்பழுத்துட்டு இருக்கிறா, என்னைக்காவது செஞ்சு விட்டுற போறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் தனியா போறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, இந்த டைம்ல இவ இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கா, இவளை கரெக்டா ஃபாலோ பண்ணி போனா ஏதாவது எவிடன்ஸ் சிக்கும், அதை ஹீரோட்ட போட்டு கொடுத்து நம்ம எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினு. அப்படி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஷாக்காகி நின்றுட்டு இருக்கா. என்ன விஷயம்னா அவ கழுத்துல யாரும் முகமுடி போட்டு கத்தி வச்சிட்டு இருக்காங்க. உடனே அவ என்ன பண்றானா, நாம ஒருத்தி மட்டும் மாறினா போதாது இல்ல, இவதான் இங்க இருக்கிற எங்களோட ஒய்ஃப், இவங்களையும் சேர்த்து கடத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை போட்டு விட்டுருது. அடி பாதி, எனக்கு நீ இப்படி அடி ரிவெஞ்ச் பண்ணுவ, உனக்கு ஒரு நாள் இருக்குடி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேத்தையும் கடத்திட்டு போயிடுறாங்க. உன் மேல அன்பு இருக்கா இல்ல இந்த பொண்ணு மேல அன்பு இருக்கான்ட்டு உங்களை கடத்தி வச்சு நான் விளையாடுற விளையாட்டுலயே தெரியும், அப்போ உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த முகமுடி போட்டவன் கடத்திட்டு போயிடறான். கடத்திட்டு போன சும்மா கடத்திட்டு போல நல்லா மயக்கமா இருந்து அடிச்சுதான் கடத்திட்டு போயிருக்கான். மயக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தோன்னே கை கால்லாம் கட்டப்பட்டு கிடக்குது. அவங்க வந்துட்டு, எப்ப முகமுடி போட்டவரு நீ யாரா, நீ புதுசா இருக்கிற, எதுக்காக நான் என்ன கடத்திட்டு வந்த, உனக்கு ஒரு விஷயத்த நான் செக் பண்ணி காட்ட போறேன். எனக்கு என்னடா விஷயத்த நீ செக் பண்ணி காட்ட போற, என் ஹஸ்பண்டுக்கு உன் மேல அக்கறை அதிகமா இருக்கா இல்ல அந்த பொண்ணு மேல அக்கறை அதிகமா இருக்காங்கிறத நான் இப்பதான் நான் கண்டுபிடிக்க போறேன். அதை கண்டுபிடிச்சு நீ என்னடா பண்ண போற? என்னது அதை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, யார் மேல அதிகமா அக்கறை இருக்கோ அவங்கள வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு உன் ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறதான் என்னோட பிளானுங்கிறப்ப, ஐயோ இப்படி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒன்ன தெற்கு பக்கமும் இவங்கள வடக்கு பக்கமும் வைக்க போறேன். அப்படி வச்சா யாரை ஃபர்ஸ்ட் காப்பாற்ற போறானோ அவங்க மேலதானே அன்பு அதிகமா இருக்கும். அவங்கள வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணி கச்சக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முகமுடி போட்டு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. ஏன்னா கை ரெண்டுத்தையும் கட்டி போட்டாங்கல்ல, அவளால முடியல. அவளுக்கே அப்பதான் தோணுது, நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் புருஷான்னு கூப்பிட்டாலும் அவன் நம்மளை கண்டுக்காத மாதிரிதான் இருந்தது, கண்டிப்பா என்ன தேடி அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப நீ ஹீரோ காட்டினா அவன் வந்துட்டு, என்ன நீங்க ஃபீலிங்ஸ்ல அடிக்ட் ஆயிட்டீங்க போல அப்படின்ட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் ஒம்பழுத்துட்டு இருக்கிறான். இல்ல அதெல்லாம் அவங்க ஃபீலிங்ஸ்ல அடிக்ட் ஆகல, அது மட்டும் இல்லாம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல அக்கறைப்படுற மாதிரி இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு நம்ம ஃபேமிலி கிடைச்சு வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னும் ஹீரோ உசுப்பேத்தி விட்டுட்டு தான் இருக்காங்க.
இந்த மாதிரி நம்ம பக்கத்துலயே ஒரு ஆள் இருந்தா வாழ்க்கை செம்மையாவும் செழிப்பாவும் இருக்கும். ஒரு ஆளை பக்கத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லது சொல்றது. இந்த இடத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த புது பொண்ணோட அசிஸ்டன்ட் பொண்ணும் பதறி அடிச்சுட்டு ஓடியாருங்க. ஐயோ கடத்திட்டாங்க அப்படின்ட்டு. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கம்மா, யாரை கடத்திட்டாங்க? 2 பேரையும் தான் கடத்திட்டாங்க. இது 2 பேரையும் கடத்திட்டாங்களா? ஆள் யாருன்னு பாத்தீங்களா? இல்ல முகமுடி போட்டிருந்தானா? அப்ப எப்படிமா நீங்க கரெக்டா 2 பேரும் ஒரே நேரத்துல, அதுவும் எப்படி? இல்ல ஒருத்தங்களை தெற்கு பக்கம் வச்சிருக்காங்களா, ஒருத்தங்களை வடக்கு பக்கம் வச்சிருக்காங்களா? ஏன் இப்படி பிரிச்சு வைக்கணும்? இல்ல நீங்க யார் மேல அன்பு அதிகமா வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காக அவங்களே ஒரு டெஸ்டிங் வச்சிருக்காங்க போல. என்னது இப்படி ஒரு வில்லனா? யாரா இருக்கவங்க? அவன் முகத்தை பாத்தீங்களா? இல்ல அவன் முகமொழி போட்டிருந்தான், அது எங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான்னா, ஹீரோயினை காப்பாற்றதான் ஹீரோ கிளம்ப பாக்குறான். ஆனா அவளுக்கு மறுபடியும் அந்த ஒரு குரல் கேக்குது, நீ அவளை காப்பாற்றக்கூடாது, நீ அந்த பொண்ணை தான் காப்பாற்றணும், புது பொண்ணை தான் காப்பாற்றுறோம், நீ அவளை காப்பாற்ற போகவே கூடாது, இது உனக்கு எழுதப்பட்ட விதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கே கட்டுப்படுத்துது. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா அவ கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ எப்படியும் நம்மளை தேடி வரமாட்டான், ஏன்னா அவன் தான் நம்ம மேல உண்மையான லவ்ல இல்லையே அப்படின்னு அவ வருத்தப்பட்டுக்கிட்டு அங்க மஞ்சாடி மாதிரி ஒரு ஜாடி இருக்கு, அதை உடைச்சி தன்னோட கையில ரத்தம் வர அவ அந்த பீங்கானை எடுத்து தன் கையில இருந்து கட் பண்ணி எடுத்திருக்கா. அதுல அவளோட கையும் அறுபடுது. வெளியில ஃபுல்லா மழை பெய்யுது. அப்படியே வெளியில வர அவளால நடக்க கூட முடியல. கண்டிப்பா என்னை தேடி வருவான்னு ஒரு பர்சனாவது நம்பியிருந்தேன். ஆனா இன்னமும் அவன் வரல. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, எப்படியும் பாதி தூரத்துலயாவது அவன் இருப்பானா, என்னை தேடி வந்திருப்பானா, அந்த அளவுக்காவது என் மேல அவனுக்கு அக்கறை இருக்குமா, பாசம் இருக்குமா அப்படின்ட்டு அவ அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே அங்கிருந்து வந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு விஷயத்த பாக்குறா. என்னன்னா ஹீரோ முன்னாடியே போயிட்டு அந்த புது பொண்ணை காப்பாத்தி அப்படியே அங்க மழையில நனையக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு கொடை பிடிச்சிட்டு அந்த பொண்ணை இறக்கும் போது அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்குலாம் ஹார்ட் எல்லாம் வெடிச்சிடுது. ஹீரோவுக்கும் என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியல. அப்படியே ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, நீ ரொம்ப நினைச்சிட்டியா உனக்கு கடத்தினது, ஏதாவது துப்பு தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்ப, துப்பு தெரியுமாவா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு என்ன பிடிக்கலதான் அது எனக்கு நல்லா தெரியுதுதான், அப்படி இருந்தாலும் நான் விவாகரத்து பண்ணாம உன் கூடயும் இருக்குன்னு ஆசைப்பட்டு உன்னை நான் அக்செப்ட் பண்ணிட்டு உன்னை உன் ஹஸ்பண்ட் சொல்லி உன் பின்னாடியே சுற்றி வந்தேன். கொஞ்சம் கூட என் மேலே உனக்கு அக்கறையே இல்லையா? இதுக்கப்புறமா நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கிங்க, என்னோட காதலுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். நான் இங்கேருந்து கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செய்து இனிமேல் என்கிட்ட எந்த ஒரு பேச்சும் வச்சுக்காத. ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு மனசு கேட்கல. அது ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிறத உன்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு அப்படின்னு ஹீரோனோட கையை பார்க்கும் பொழுது அதுல அந்த பீங்காங்கிழிச்ச காயம் இருக்குது. இது எப்படி உனக்காச்சு? இதுல மட்டும் உனக்கு என்ன இருக்கிறேன்? என்னை தேடி நீ வரல, என்னை காப்பாத்த நீ வரல, இந்த காயம் மட்டும் எனக்கு பெருசா வலி கொடுக்க போறது இல்ல, நீ வராதுதான் எனக்கு வலி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து சோகமா போறா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த புது பொண்ணுக்கு உள்ள குள்ளுன்றது. ஏன்னா அந்த பொண்ணு ஆசைப்பட்டது இதுதானே. ஹீரோவால அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல ஹீரோயின்ட்ட. ஏன்னா அவனே காப்பாற்ற போகணும்னு நினைச்சாலும் அவனால முடியல. யாரும் அவனை கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் ஒரு வாய்ஸ் வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்ற போகாத அப்படிங்கிற மாதிரி தடுத்ததாலதான் ஹீரோ அங்க போகவே இல்லை. அவன் மேல போனதுக்கு அப்புறமும் அவ திங்கிங் ஃபுல்லா, நான் வச்ச அன்புல ஒரு பர்சன் கூட அவன் என் மேல வைக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோனோட பணிப்பெண் இருந்துட்டு, நீங்க அப்பவே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், நீங்க மறுபடியும் அவரை லவ் பண்றா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தீங்க, அதனால கிடைச்ச இதுதான் இது, தேவையில்லாம மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டு அசிங்கப்படுறதை விட நாம இங்க இருந்து கிளம்பிடலாம், இதை கொஞ்சம் தனியா விடுறியா, நான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்லா இருட்டிடுது, ஹீரோயின் தூங்கிடுறா. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோ வந்துட்டு அவரோட கையில காயம் பட்டிருந்ததுல அந்த காயத்துக்கான மருந்தை வைக்கிறான். வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் சொல்றான், என்னால உன்னை காப்பாற்ற முடியல, நான் ட்ரை பண்ணேன், நான் முதல்ல ஒன்னதான் தேடி வந்தேன், ஆனா ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுக்குது, அது என்னன்னு என்னால புரிஞ்சுக்கவும் முடியல, நான் இப்பவும் சொல்றேன், என் மனசார நான் ஒன்னதான் காப்பாற்ற வந்தேன், தயவுசெய்து இங்கிருந்து போயிடாத அப்படின்ட்டு அவ தூங்கிட்டு இருக்கும்போது சொல்றான். ஆம்பளைங்களோட பெரிய மைனஸே இதாங்க, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருந்து அதை ஸ்ட்ரெயிட்டா கண்ணு பார்த்து பேச முடியாம போனதுக்கு அப்புறம் புலம்பிட்டு இருக்கிறது பாய்ஸோட வேலையா போச்சு.
ஏறது எனக்கு தெரியுது. அப்ப நீயும் பாய் தரப்பா, நீயே ஃபீல் பண்ணியா அப்படின்ட்டு 90s கிட்ஸா பொறந்துட்டால ஃபீல் பண்றதே எங்களுக்கு குத்தகை எடுத்து விட்டாங்க. என்ன பண்ண முடியும்? அடுத்த நாள் காலையில ஹீரோட கசின் வந்துட்டு, நீ எப்படி அவளை போய் காப்பாத்தலாம், அது மட்டும் இல்லாம ஹீரோயினை விட்டுட்டு அவளை எப்படி போய் காப்பாத்தின, இப்ப கொஞ்ச காலமா அவ தானே உனக்கு அக்கறையா பாத்துருக்கா, உன ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு இருக்கா, அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கு எதிராக பேசணும்னே நீ தான், இப்போ அவளுக்கு சாதகமாக பேசிட்டு இருக்க, எதுவும் லஞ்சம் வாங்கிட்டியா? சேச்சா, அதெல்லாம் இல்லை. நம்மளோட படைகள்லாம் எப்படி இருக்குது, முதல்ல நம்ம போருக்கு போகணும், நம்ம நாட்டை மீட்டு இருக்கணும், நீ இப்படி உணர்ச்சி வசப்பட்டும் பேசாதப்பா, அது உனக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு ஹீரோயினை பற்றி பேசிட்டு இருக்க நேரத்திலேயே அப்போதான் அவளோட கையை நோட் பண்ணுறான். என்னன்னு பார்த்தா பையக்குள்ளதான் முகமொழி போட்டு 2 பேத்தையும் கடத்திருக்கு. நீ ஏன்டா அப்படி பண்ண? இல்ல யார் மேல நீ அன்பு அதிகமா வச்சிருக்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பண்ண, இல்ல எதுக்காக அப்படி பண்ண, இல்ல எனக்கு புரியல. ஏன்னா உன்னோட வாழ்க்கையில இப்ப 2 பேர் வந்திருக்காங்க, நீ யார் மேல அதிக அன்பு வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ண, எதுக்கு இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ண? அது முட்டாள்தனம்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா. இப்ப யாரு உன் மேல அதிக அனுபவிச்சிருக்காங்கிறதும் நீ யார் மேல அதிக அனுபவிச்சிருக்காங்கிறதும் இது மூலயமா தெரிஞ்சுதுல. என்னத்தடா மண்ணை தெரிஞ்சுது, உனக்கு என்ன தெரிஞ்சுது? இப்ப எதுக்கு கோவப்படுற? ஒரு மாமன் மச்சான் முறையில நான் வந்துட்டு இருக்கோம், என்னால முடிஞ்சதான் உனக்கு நான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு அந்த புதுசா வந்த போலதான் உனக்கு கரெக்டான பொண்ணு, ஹீரோயினை நீயே டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது ஹீரோட மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. கண்டிப்பா அவனை நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டைவர்ஸ் பண்ண மாட்டேன் சரிப்பா, ஆனா ஹீரோ நீங்க வந்து கிளம்புறதான் முடிவு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. இது உண்மையிலே அவ கிளம்புறாளா? ஏதோ கோபத்துல சொல்றான்னு நினைச்சா இப்ப கிளம்புறாளா? ஆமா, அவளுக்கும் சூடு சுர இருக்கதா, எல்லாத்தையும் பண்ணிட்டு சூடு சுரன வெங்காயம் ஊருதான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு செம்ம கடுப்பாயிட்டு ஹீரோயினை தான் பார்க்க போறான். அவன் போயிட்டு சமாதானம் பத்தலாம் அவன் உள்ள போறான். அவ ஒரே போட்டுறா, தயவு செய்து இப்போ வந்து மட்டும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு தயவு செய்து நடிக்காத, எனக்கு தேவை உன்னோட உண்மையான காதல் மட்டும் இந்த மாதிரி போலித்தனமா நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டோன்னு ஹீரோக்கு அங்க ஹார்ட் புரோக் ஆயிடுச்சு. நீ சொல்றது எனக்கு புரியுது, நான் இங்க இருந்து நீ கிளம்புறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பாக்குறேன். அப்ப ஹீரோயின் மறுபடியும் கூட்டி கேட்கிறா, நான் உண்மையிலேயே உன்னை கம்பல் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண வச்சனா, என் மேல வைக்கிற அன்பு மோத கொண்டு அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோவால அது பதில் சொல்ல முடியல. ஏன்னா பையன் எல்லாத்தையும் நாக்காய் வச்சிருக்கானே. அடுத்த நாள் காலையில வந்துட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கும் போக மனசே இல்லை. அந்த பணிப்பெண்ணு தான் சீக்கிரம் கிளம்புங்க, இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்டு இருக்குது. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோ வெளியில வந்துட்டு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்துருங்க அப்படின்னு. என்னது, உனக்கு குதிரை ஓட்ட பிடிக்கும்ல? எனக்கு குதிரை ஓட்ட பிடிக்கும், ஆனா இதுவரையும் நான் குதிரை ஓட்டது கிடையாது, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு ஹீரோயின் இடுப்பை வளைச்சி பிடிச்சி குதிரை மேல உட்கார வச்சு அவன் சுத்தி கட்ட 2 பேத்துக்குள்ளேயும் மறுபடியும் கோவம்லாம் குறையுது. ஓ, இப்படிலாம் பண்ணா கோவம் குறையுமா? இது நம்ம குதிரைக்கு எங்க போக? ஹீரோக்கு ஏன் திடீர் இந்த மனமாற்றம்னா, நேத்து நைட்டு போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு நல்லா கசின் பையனுக்கிட்ட நல்லா வளரி இருப்பான், அப்ப என்ன விட்டு போறாடா ஐயா உயிர்றா அப்படிங்கிற மாதிரி புலம்பிருப்பான் போல. அந்த பையப்புள்ள கொடுத்த ஐடியா தான் இது. ஒருத்தங்க கோச்சிக்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பக்காவா பண்ணா அந்த இடத்துல அந்த கோபம் இருக்காதான், அவங்க மேல நம்ம வச்சிருக்க லவ் தான் இருக்குமா. இது நானா எக்ஸ்ட்ரா போடுற பிட்டு, சைனீஸ் ட்ராமாவெல்லாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க. நீங்க நம்பாதீங்க. லைஃப்ல நான் அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன். என்னன்னா, கோவங்கிறது 2 டைப்பு. ஒண்ணு சாப்பிட்ற பஞ்சு மிட்டாய் மாதிரி பொசுக்குன்னு காலி ஆயிடும், இன்னொன்னு குல்ஃபி மாதிரி என்னதான் நீங்க அரை மணி நேரம் வச்சு அதை சாப்பிட்டாலும் கரையாது. இந்த 2 மைண்ட் செட் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அவங்கள கரைக்கிறதும் கஷ்டம். அதனால அமைதி. ஹீரோ வந்துட்டு குதிரையை வச்சு எப்படியோ ஹீரோயின் கோவத்தை சால்வ் பண்ணி 2 பேரும் ரொமான்டிக் ஃபீல்ட்ல போயிட்டு அங்கேருந்து போற பிளானையே கேன்சல் பண்ணிட்டு 2 பேரும் ஜாலியா குதூகலமா இருக்கிற அந்த நேரத்துல கரெக்டா புது பொண்ணும் நம்ம அது இல்லைன்னு என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படி என்ட்ரி கொடுத்தோன்னே அந்த பொண்ணுக்கு கண்ணு எங்க போகுது? ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுத்த அந்த குதிரை மேலதான் போகுது. கழுத்தின சும்மாவா, அவளுக்கு என்ன கொடுத்தியா அதுவே இங்க கொடுக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அது எனக்காக அவர் கொடுத்தது, அதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறப்ப வில்லன் நடுவுல குறுக்க போந்து கட்டைய போடுறான்.
ஏன் நான் இந்த நாட்டோட இளவரசர், நீங்க 2வது இளவரசர் தான், முழு இளவரசர் கிடையாது. ஓ அப்படியே இருக்கட்டும், என்னோட அண்ணன் வராரு பாருங்க பின்னாடி அப்படின்னோடனே அவங்க சொல்ற சொல்லுக்கு நம்ம ஹீரோ அடிபணிஞ்சுதான் ஆகணும். அவங்க வந்துட்டு அந்த குதிரையை வந்துட்டு புது பொண்ணுக்கு கொடுத்தே ஆகணுங்கிறப்ப அதெல்லாம் தர்றதே முடியாது அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஆனால் ஹீரோ தான் இல்லை, அவங்க சொன்னால் நம்ம கேட்டாகணும், அவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, அதனால கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ எடுத்துட்டு அவளுக்கு மட்டும் உங்க புத்திரைய கொடுத்த உன்னை சிக்கன் ஆக்கிடும் பார்த்துக்க, இதே சிக்கனா ஆமா பிச்சு பிச்சு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி உரைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவால என்ன பண்றதுன்னு சொல்ல முடியல. உடனே முதல் இளவரசர் வந்துட்டு இங்க பாருங்க, உங்க 2 பேர்த்தோட விளையாட்டுக்கு நான் வரவே இல்லை, ஒரு போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம், அதுல உங்க வெற்றி எனக்கு ரொம்ப முக்கியமா படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு முடிவு பண்ணிடுறான். எப்படியும் சண்டையை போட்டு இந்த குதிரையை நம்ம கிட்ட இருந்து வாங்காம ஓட மாட்டா, குதிரையை மட்டும்தான் நீ வாங்க முடியும், என் புரசனை வாங்க முடியாது புரசனை அப்படின்ட்டு குதிரையை கோபமா கூத்துட்டு போறா. இவன் வந்துட்டு பாதுகாப்புக்காகவும் போருக்காகவும் வெளியில கிளம்புறான். அப்போ வந்துட்டு அவங்க அம்மா தான் வந்து நிற்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வெளியில நிற்கல. என்னடா அது, நம்ம நேற்று தான் அவளை சமாதானப்படுத்துறோம், இன்னும் கோபம் போலையா, நம்ம இந்த மாதிரி போகிறோம் வந்து கூட நிற்கலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு லைட்டாக ஃபீலாக இருக்குது. இப்படி ஹீரோயினை காட்டினா அவள் தப்பிச்சு போயிட்டு நடக்க வேண்டிய விஷயத்த மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணெய் விட்டு தாண்டலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ சொல்லி வச்சுட்டு தான் போயிருப்பான் போல. அவளை பத்திரமா பார்த்துக்க, அவளை பின்னாடியிலேருந்து கவனிச்சுட்டு அவள் எங்கேயாவது ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவா, அதில் ஏதாவது லாக்காவை பார்த்தா நீ தான் அவளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஹீரோட மச்சான்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான் போல. அவன் கரெக்டாக முன்னாடி வந்து நின்னோடனே தயவு செய்து என்னை ஃபாலோ அப் பண்ணுறதை விட்டுட்டு ஒழுங்கா ஹீரோ கூட போயிடு அப்படிங்கிற மாதிரி அவ திட்டிகிட்டு இருக்கா. இப்போ நீ எங்கே போகிற, ஹீரோவை பார்க்க தான் போகிறேன், அவனை பிரிட்ஜெலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஹீரோவை தேடி தான் போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு ஹீரோ ஒரு இடத்துல அவன் டீம்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக இந்த மாளிகைக்கு போகலாம், நம்ம நடக்கிற விஷயத்த நம்ம மாற்றிடலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் ஒரு செடிக்கு பின்னாடி ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோட அஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா, யாரோ நம்மளை ஒழிஞ்சிருந்து பார்க்குறாங்க அப்படின்னு கரெக்டாக அம்பை எடுத்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஹீரோயின்ட்டு. ஹீரோ உடனே பாஞ்சு போயிட்டு கரெக்டாக அந்த அம்பை கையில் பிடிச்சிடுறான். ஹீரோனா ஹீரோ தான். அப்படி பிடிச்சிட்டு நீ இங்கே என்ன பண்ணுற, நான் உன் கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன், உன் கூடவே வரணும்னு ஆசைப்பட்றேன், இங்கே பாரு இது ஆபத்தான ஒரு விஷயம், இங்கெல்லாம் நீ இருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை, அவன் கூட நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னானே. சரி பயபுதிக்கு லவ் ரொமான்டிக் மூட் அதிகமாயிடுச்சு போல, நாம கூட டைம் ஸ்பெண்ட் நினைக்குது அப்படின்ட்டு ஹீரோவும் அழைச்சிட்டு போறான். எங்க அந்த வில்லன் கிட்ட தான், அவன் தான் இளவரசராச்சு, இந்த படையை பொறுப்பெடுத்து நடத்துறது அவன் தான். இங்க பார்த்தா அந்த புது பொண்ணு வந்து நிக்கிறா. இவன் எதுக்கு வந்து நிக்கிறா அப்படின்ட்டு ஹீரோக்கே சாக்கு. இல்ல நான் இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வில்லனுக்கு ஹெல்ப் பண்றான் வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு சதி வேலை பண்ணதான் வந்திருக்காங்க. செகண்ட்ல ஹீரோயினும் அந்த புது பொண்ணும் உரைச்சுப்பா பாருங்க, வாட்டி 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 சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துப்பாங்க. ஆனா ஹீரோ தான் அங்கிருந்து ஹீரோட கூல் பண்ணி கூப்பிட்டு வருவான். அப்புறம் ஹீரோ தங்குற ரூமை போய் பார்க்க போகிறப்ப அந்த புது பொண்ணு அங்க வருது. நானும் உங்க கூட தங்கிக்கலாமா அப்படின்ட்டு. இதுக்கு அந்த பனிப்பெண் ஃபுல் சப்போர்ட்டு. ஏதே கூட தங்குறதா, கூட தங்கத்துக்கு தான் நான் இருக்குனம்மா ஒரு ஒய்ஃபு, அதெல்லாம் இல்லை, இப்போ எங்க மேட்டத்துக்கு தான் அதிக உரிமை இருக்குது, அவங்க சொல்ற இடத்துல தான் நீங்க இருக்கணும் அப்படிங்கும்போது கோட்டை சிவரே ஒண்ணுதான் இருக்கலாம், ஆனா என் பக்கத்துல இருக்கிறாலும் என்னோட ஹஸ்பண்ட், அதனால அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம், அந்த கூட எல்லாம் நீங்க பங்கு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த புது பொண்ணே சைலண்டா தான் இருக்குது. ஆனா அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் பொண்ணு ஓவரா எகிரி அது ஓவரா பேச ஆரம்பிக்குது ஹீரோயினுக்கு எதிரா. ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு அவ புக்ல இருக்கிறதா, அதாவது அந்த புக்ல நடக்கிறத ஒரு விஷயத்த தப்பி தவறி சொல்ல போகும்போது அவனால அது சொல்ல முடியல. ஹீரோவுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, இவளால அந்த புக்ல இருக்கிற உண்மையான விஷயத்த சொல்ல முடியல. அதுலயே தெரிஞ்சு போச்சு, சரி நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. இங்க வந்த வில்லன் யாருக்கு சப்போர்ட் கேட்பான், நம்ம புது பொண்ணோட அஸ்டடுக்கு தான் சப்போர்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றதுதான் கரெக்டே, இவங்களுக்கான சொந்தமான இடத்துல அவங்க என்ன தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தெரியும்டா நீ இந்த மாதிரி தான் சொல்லுவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த நேரத்துல ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த வாய்ஸ் மறுபடியும் கேக்குது, இந்த நேரத்துல நீ சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆள் வந்துட்டு ஹீரோயின் கிடையாது, அந்த புது பொண்ணு, எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணா உனக்கு ஆபத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அவன் மனசளவுல ஒரு விஷயம் சொல்றான், நீ பேயோ இல்லை பிசாசோ இல்லை என்னை தாண்டின ஒரு சக்தியோ, என்னோட சப்போர்ட் வந்துட்டு என் மனசார
அவளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுதான் முதல் டைம் அவனோட கண்ட்ரோல்ல இருந்து பேசியிருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அந்த எபிசோட் முடியிற நேரத்துல அந்த புக் வந்துட்டு இவன் நம்ம கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்கான், பேசாம நம்ம ஹீரோயினை கொல்றதுதான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு முடிவு எடுக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். என்னோட எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க சகோஸ்.